Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல comparing quantities exercise 8.3ல 9th sum, 10th sum, 11th sum பார்க்கலாம். வாங்க 9th sum பார்க்கலாம். Find the amount to be paid at the end of 3 years in each case. Principal rupees 1200 at 12% per annum கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா end of 3 yearsல எவ்வளோ amount pay பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ன்றது நம்ம வந்து பாரோ பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டு தான். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 12%ன்னு கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் 3 இயர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக பே பண்ணுவோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிவன்லாம் எழுதிக்கோங்க. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 1200. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்ன்னு போட்டுக்கோங்க. ஆர் வந்து என்னென்னா 12%, அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு 3 இயர்ஸ். டீன்றத நம்பர் ஆஃப் இயர்ஸு. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R இன்ட்டு T by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா இதுக்கான ருப்பீஸ் இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 12%. இந்த 1200 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு 3 வருஷத்துக்கு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அது வர்றது தான், எவ்வளோ அமௌண்ட் வர்றது தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. முதல்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ ருப்பீஸ் வருது முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். என்னென்னா அதோட முதல்ல வட்டி கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் எப்படி கட்டுவோம், வட்டி ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின அமௌண்ட்டு 1200 தான் நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம கட்டுவோம். அப்போ அமௌண்ட் வந்து இந்த பிரின்சிபலையும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி வர்றது தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றது தான் சொன்னிருந்தேன். இந்த மூணுமே யூஸ் பண்ணி பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ், இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பி என்னது கொடுத்துருக்காங்க 1200, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஃபார்முலா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1200 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12, அந்த 12 போட்டுக்கோங்க. இன்ட்டு டீன்றது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸு பை இந்த 100 இருக்குது, இந்த 100 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 12 இன்ட்டு 12 பார்த்திங்கன்னா 144 வரும். இன்ட்டு இந்த 3 144 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 3 4s are 12, கேரி ஓவர் 1, 3 4s are 12, 12 + 1 3, கேரி ஓவர் 1, 3 1s are 3, 3 + 1 4. இப்போ 432 வரும். இப்போ ருப்பீஸ் 432, இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 3 வருஷத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்றது. அப்போ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா அமௌண்ட் வந்து பிரின்சிபலையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 3 வருஷத்துக்கு 432 வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும். இப்போது நம்ம வந்து அமௌண்ட்டுன்னு கேட்குறப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கிறோமோ அதுவும் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணணும், இந்த 432. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் 1200, அதுவும் 1200 ப்ளஸ் 432. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ருப்பீஸில் தான் எழுதணும் ஆன்சரு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1632 வரும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பிரின்சிபல் 7500 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அதே எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் தான், அதே இயர்ஸ் தான். டி வந்து அதே 3 இயர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். பி சம்
ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் எழுதிக்கோங்க. P equal to rupees 7,500 and 5% தான் rate of interest. R equal to 5%. number of years 3 years கொடுத்துருக்காங்களே, அது வந்து T வந்து 3 years. இப்போது இதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? இப்போ P into R into T by 100 தான் இந்த ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்ததை இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,500 இன்ட்டு R வந்து 5 கொடுத்துருக்காங்க, அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். T வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 by 100. இப்போ நம்ம 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் மூணுத்தையும். இப்போ 75ஐயும் 5ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 75 into 5 பார்த்திங்கன்னா 375 வரும் இன்ட்டு 3. அதுக்கப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், which is equal to rupees 1,125 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பிரின்சிபலையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ 3 வருஷத்துக்கு 1,125 கட்டணும். அப்போது மொத்தமாக அமௌண்ட் எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாங்கினதையும் நம்ம பாரோ பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்ம கொடுப்போமே. அப்போ இதையும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடணும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI. இப்போ பிரின்சிபல் பார்த்திங்கன்னா எவ்வளோ, 7,500 ப்ளஸ் 1,125. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,625. அமௌண்ட்டுன்னு சொன்னதுனால நம்ம ருப்பீஸில் தான் எழுதணும். rupees 8,625 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம். What rate gives rupees 280 as interest on a sum of rupees 56,000 in 2 years? வாட் ரேட் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் ரேட் கிவ்ஸ் rupees 280 as இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றது தான் இது. rupees 280 அது கொடுத்துருக்குறாங்க. ஐன்றது கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப்ன்றது வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வந்து rupees 56,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த T நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ T equal to 2 years கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R கண்டுபிடிக்கணும். Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் ரேட்டுன்னு கேட்டிருந்தாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான் I equal to P into R into T by 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஆர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐன்றது ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் I. அதுக்கு பதில் நம்ம 280 எழுதிக்கோங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஐன்றதுக்கு பதில் 280 அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துட்டாங்க அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இந்த இதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். P வந்து 56,000 அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. R தான் நம்மளுக்கு தெரியாது, அதனால் Rனே எழுதிக்கலாம். T வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, 2 years எழுதிக்கலாம். by 100 இந்த ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குன்னா 5 மேலே பார்த்தீங்கன்னா 560, இங்கே வந்து R into 2 வந்து 2Rன்னு போட்டுக்கலாம். இப்போ 560 R into 2 2R. இந்த சைடு வந்து 280 இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ரிவர்ஸில் கூட எழுதிக்கலாம். 2R into 560 ஈக்குவல் டு 280 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2R மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஈக்குவல் டு அப்படியே இருக்கும், இந்த 280 அப்படியே தான் இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 560 இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்னா டிவைடில் வரும். இப்போ 560 இங்கே டிவைடில் வரும். நெக்ஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம்.
அப்போ 28/56 இருக்குது. அப்போ 2r = 28/56. இது ரெண்டும் எந்த டேபிளில் ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸில் பண்ணிக்கலாம். 7 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 7 4s are 28. நெக்ஸ்ட்டு 7 8s are 56ன்னு வருது. திருப்பியும் 4ம் 8ம் ரெடியூஸ் பண்ணலாம். என்னென்னா 2 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 2 2s are 4, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி வந்து 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 2 1s are 2 2s are 4. அப்போ 2r = 1/2 அப்படின்னு வருது. நம்மளுக்கு வந்து r தான் வேணும். அப்போ r = இங்கே வந்து 2rன்றது 2 × r அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து இந்த சைடு வரப்போ என்னவாகும்? டிவைடில் ஆகிடும். அப்போ 2 × 2. அப்போ r = 1/4. r வந்து நம்ம 1/4ன்னு சொன்னோம். இதை நம்ம டெசிமலில் எழுதிக்கலாம். இப்போ 4 1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுக்கோங்க. 4 2s are 8. 10ல் 8 போச்சுன்னா 2 ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 5s are 20ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0.25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.25%. அதான் அதோட ஆன்சர். இங்கே சால்வ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கற்றுக்காங்கன்னா 2r = 28/56 இருக்குது பார்த்தீங்களா? இதை இந்த மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். 2r = 28 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு 28/56 இருக்குது. 28/56 முதல்ல கூட நீங்கள் 2 × r அப்படின்னு எடுத்துக்கிட்டு வெறும் r மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா 28/56 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடில் வரப்போ டிவைட் ஆகும். இப்படி கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 2 1s are 2 1s are 2 2 4s are 8. 2 டேபிள்ஸில் 2 1s are 2 டைம்ஸ் போகும். 28 வந்து 14 டைம்ஸ் போகும் அப்படின்ட்டு. இப்போ 14ம் 56ம் இருக்குது. 7 டேபிள்ஸில் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே 7 டேபிள்ஸில் போகும். 7 2s are 14, 7 8s are 56. நெக்ஸ்ட்டு வந்து 2 1s are 2 4s are. இப்போ r = 1/4ன்னு இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டில் டிவிஷன் பண்ணி நம்ம r வந்து 0.25 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 11th சம். If Meena gives an interest of ₹45, அப்போது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ₹45 ஃபார் 1 இயர். 1 இயர்ன்றது அந்த டீயும் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சம் ஷீ பாரோட்? அப்போ பிரின்சிபல் பாரோட்னானே நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ₹45. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 இயர்ன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்றது என்னென்னா டீ எதை நம்ம 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க 9% கொடுத்துருக்காங்க. அப்போது வாட் த சம் ஷீ பாரோட்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் அதை தான் நம்ம பாரோன்னு சொல்லுவோம். அப்போ பிரின்சிபல் = இதுதான் கண்டுபிடிக்கணும். அதே சேம் ஃபார்முலா தான் I = P × R × T/100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ I என்ன கொடுத்துருக்காங்க? Iன்றது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ 45 கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டுக்கோங்க. = அப்படியே போட்டுக்கோங்க. பிரின்சிபல் தெரியாது. அப்போ P அப்படியே வச்சுக்கோங்க. R என்ன கொடுத்துருக்காங்க? 9. அப்போ 9 எழுதிக்கோங்க. அப்புறம் T வந்து 1 கொடுத்துருக்காங்க. 1 எழுதிக்கிறோம். இங்கே /100 இருக்குது. அதே மாதிரி /100 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ 9 1s are 9 ஆகிடும். T × 9 பார்த்திங்கன்னா 9Pன்னு ஆகிடும். 9P. இந்த 100 வந்து கீழே டினாமினேட்டரில் இருக்கும். இங்கே 45 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 100 பார்த்திங்களா இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது, டிவிஷனில் இருக்குது. இந்த சைடு போகிறப்போ மல்டிப்ளிகேஷனாக போகும். 45 × 100 = 9P. இப்போ 45 × 100 பார்த்திங்கன்னா 4500 = 9P. இது அப்படியே நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம P தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 9P = 4500ன்னு எழுதிக்கோங்க.
இப்போ நம்ம P மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ Pயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க 4500 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 9P அப்படின்னா 9 into P அப்படின்னு தான். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்னா டிவிஷனாக ஆகும். அப்போ வந்து 9 வந்து இங்கே வந்துடும் டிவிஷனில். இப்போ அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். 9 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 9 1s 9 5s 45, இந்த 2 0 மேலே வரும். அப்போ 500. இப்போ 500 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 500 ருபீஸ்ன்னு எழுதணும். ₹500. அப்போ சம் ஷீ பாரோடு என்னன்னு கேட்டாங்கன்னா ₹500. இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.